இது இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டாரு? ஏங்க ஏங்க பாத்ரூம்ல இல்லையே, எங்க போயிருப்பாரு? போனையும் காணோம். என்ன பக்கம் திரும்பவே மாட்டா? அம்மா பால். ஹாய் கதிரு. டேய் கோல சூப்பரா இருக்குடி. ஷோ கடவுளே, இவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவை கொடுங்களேன். சுயமா யோசிக்கவும் மாட்டேங்கிறான், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி ஐயோ கடவுளே, இவளுக்கு கொஞ்சமாவது என் நிலைமையை புரிய வைங்களேன். ரொமான்ஸ் கிலோ என்ன விலைன்னு கேக்குறா. டேய் விடிஞ்சா ரொமான்ஸ், அடைஞ்சா ரொமான்ஸ், அதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதாடா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காதடா. அம்மா பாத்துருவாங்க, போடா கதிர். அம்மா பார்த்தா என்ன ஆகும், அக்கா பார்த்தா என்ன ஆகும், இதை தவிர வேற எதுவுமே பேசவே மாட்டியாடி? உனக்கு ஒண்ணும் தெரியாதுல? எத்தனை தடவை உன்னை தேடி தேடி வந்து பேசுறேன், அது கொஞ்சமாவது மதிக்கிறியாடி? என்னை யார் வேணா பார்க்கட்டும்பா, எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. ரொம்ப ஓவரா தான். கதிர் கதிர் தயவு செஞ்சு போயிடு கதிர். உன் கையால ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கலான்னு ஆசையா வந்தேன்டி, இப்படி வரட்டுற? ஆமாண்டா, வாங்க மாப்ள, உள்ள வாங்கன்னு உட்கார வச்சு மரியாதையா உனக்கு காஃபி போட்டு தருவாங்கன்னு நினைச்சியா? நடந்தா நல்லா தான் இருக்கும். போ, ஊருக்குள்ள எத்தனை டீ கடை காலையில திறந்து இருக்கு, அங்க போய் குடிய. ஐயோ அத்தை. அகிலா இந்தா. என்ன இது? இது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அகிலா. இதுல 2020 இருந்து இப்போ வரைக்கும் வந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கு. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட இருந்து உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன், நீ வச்சுக்கோ. அம்மா அம்மா, நான் கோலம் தாமா போட்டுக்கிட்டு இருந்தேன், கதை தான் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தா. அத்தை, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைச்சது, அதான் அகிலாக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா இது எதுவுமே புரிஞ்சுக்காம இவ என்னடான்னா என்ன மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறா. தெரியும்பா, நீங்க பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அடப்பாவி, ஆளை பார்த்ததும் எப்படி ஆக்டிங் பண்றான், எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றான் பாரு. அத்தை, நான் எந்த தப்பான நோக்கத்திலையும் வரல, அது அகிலா கிட்ட சொல்லுங்க. எதார்த்தமா என்ன வெளியே எங்கேயாவது பார்த்தா கூட மூஞ்சி திருப்பிட்டு போறா பேசாம. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போய் பேசினேன்னு வைங்க, அப்பயும் திட்டுறா. ஐயோ அம்மா, அப்படி இல்லம்மா அகிலா, இவர் சொல்றது. நீ பயப்படாத. இங்க பாருங்க தம்பி, அகிலா கோவப்படுறா திட்டுறான்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. எங்க சூழ்நிலை அப்படி. இப்ப நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்க வந்தீங்கன்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது. இத உங்க அம்மாவோ மகாவோ பார்த்தா எவ்வளவு பெரிய தப்பா ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அகிலாவை ஏத்துக்கிற வரைக்கும் நீங்க அகிலா விட்டு விலகியே இருங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. நீங்களும் அவகிட்ட பேசாதீங்க. சரிங்க. நடிக்கிறத பாரு. அம்மா பாவமா, அகிலாவுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும்னு வந்திருக்காரு, உள்ள வந்து ஒரு வாய் காஃபி குடிங்கன்னு சொல்லலாம்ல. நீயும் முகத்துல அடிச்ச மாதிரி பேசி அவரை அனுப்புறியே. மா, யாரோ முகம் தெரியாதவங்க வந்து இப்படி ஹெல்ப் பண்ணா ஒரு வாய் காஃபி கூட குடிங்கன்னு சொல்ல மாட்டோமா? அப்படியாவது அவர் உள்ள கூப்பிடமா? சரி வாங்க, வந்து காஃபி குடிங்க தம்பி. சரிங்க அத்தை. தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க. அது வெளியே முக்கியமான வேலை இருக்கத்த, நான் மறந்துட்டேன். நான் இன்னொரு நாள் வந்து காஃபி குடிச்சுக்கிறேன். அம்மா விடுமா, இன்னொரு நாள் வந்து காஃபி குடிக்கிறேன்னு சொல்றாருல்ல, அவர் போட்டோம். சரி.